எஸ்கே யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சொல்லிய உறுப்புகளில் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். எழுவாய், பயனிலை, சொல்லிய முதன்மை உறுப்புகள்னு சொல்லி. சொல்லிய உறுப்புகள், அதில் முதன்மை உறுப்புகள் வந்து எழுவாய், பயனிலை. இப்போ நாங்கள் எழுவாய், பயனிலை ரெண்டும் பார்த்து நாங்கள் இதுதான் சொல்லிய உறுப்புகண்ட முதன்மை உறுப்புகள். ஆனால் இந்த முதன்மை உறுப்பை தவிர சேப்படு பொருள்னு சொல்லி இன்னொரு உறுப்பும் இருக்கு. நாங்கள் ஏற்கனவே சொல்லிய உறுப்புகள் எழுவாய், பயனிலை பற்றி முதல் காணொலியில் நம்ம அங்கே படிச்சிருப்போம். உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுவாய், பயனிலை பற்றிய விளக்கம் வந்து இன்னொரு காணொலியில் இருக்கும். எழுவாயின் செயலுக்கு உட்படுத்தப்படும் பொருள் செயற்படு பொருள் ஆகும். இது பெரும்பாலும் பெயர் சொல்லாக தான் அமையும். இந்த செயற்படு பொருள் வந்து ஐ உருவு, ஐ என்ற வேற்றுமை உருவை ஏற்று வருவதால் இந்த செயற்படு பொருள் உள்ள வாக்கியம் வந்து அல்ல சொல்லியம் வந்து இரண்டாம் வேற்றுமை வாக்கியம் அல்ல சொல்லியம் என்று அழைக்கப்படும். எழுவாய் பயனிலையில எழுவாய் தொக்கி வரும், பயனிலை தொக்கி வர மாதிரி சில சொல்லியங்களில் வந்து செயற்படு பொருளும் தொக்கி தோன்றாமல் வரலாம். அப்படி செயற்படு பொருள் தோன்றாமல் வர்ற வாக்கியங்களும் இருக்கின்றன. அப்படி அதை விட செயற்படு பொருள் குன்றி வர்ற வாக்கியங்களும் இருக்கின்றன. அதாவது செயற்படு பொருள் இல்லாத வர்ற சொல்லியங்கள் வாக்கியங்கள் இருக்கு, செயற்படு பொருள் வர்ற சொல்லியம் வாக்கியங்கள் இருக்கு. அதை பற்றி தான் நாங்கள் இப்போ விளக்கமாக விரிவாக பார்க்க. உதாரணமாக பாண்டியர்கள் தமிழ்நாட்டை ஆண்டனர். இந்த சொல்லியத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து எழுவாய், ஆண்டனர் வந்து பயனிலை. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் வினைச்சொல் வந்தால் பயனிலை என்று கண்டுபிடிக்கலாம். இதில் வச்சு யார் ஆண்டனர் என்ற கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னால் எழுவாய் வரும். யார் ஆண்டனர்? பாண்டியர்கள். அப்போ எழுவாய் வந்து பாண்டியர்கள். இந்த எழுவாய் வந்து எந்த செயலை செய்விக்குது? தமிழ்நாட்டை. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இந்த பயனிலையில் வந்து யார் அல்லது எது என்று கேட்டால் எழுவாயை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி யாரை அல்லது எதை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் என்ற வினாவை எழுப்பினீங்கன்னு சொன்னால் செயற்படு பொருளை கண்டுபிடிக்கலாம். யாரை அல்ல எதை ஆண்டனர்? தமிழ்நாட்டை ஆண்டனர். அப்போ இது வந்து செயற்படு பொருளா செயற்படு பொருளா கண்டுபிடிக்கலாம். அதாவது சொல்லிய வகைகள் முதன்மை சொல்லியங்கள் வந்து முதன்மை வந்து உறுப்புகள் வந்து எழுவாயும் பயனிலையும். ஆனால் செயற்படு பொருள் என்று சொல்லி ஒரு சொல்லிய உறுப்பும் இருக்கு. அது முதன்மை உறுப்பு இல்லை. உண்மையான முதன்மை உறுப்பு எழுவாயும் பயனிலையும் தான். ஆனால் உறுப்புகளில் உண்டு செயற்படு பொருள். அந்த செயற்படு பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் எழுவாய் பயனிலை எங்களுக்கு தெரியும். அந்த பயனிலையில வச்சு நாங்கள் யார் எது என்று கேள்வியை கேட்டு வினா எழுப்பினோம்னு சொன்னால் எழுவாயை கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் யாரை அல்ல எதை என்ற வினாவை எழுப்பினோம்னு சொன்னால் செயற்படு பொருளை கண்டுபிடிக்கலாம். இந்த செயற்படு பொருள் வந்து தமிழ்நாட்டை பாருங்க, இட் சக ஐயுருவு ஏற்று வருது. இந்த ஐயுருவு வந்து இரண்டாம் வேற்றுமை. அப்ப இந்த பாண்டியர்கள் தமிழ்நாட்டை ஆண்டனர். இதுல ஆண்டனர் என்ற பயனிலையை நாங்கள் என்ன கண்டுட்டோம்னு சொன்னா இந்த ஆண்டனர் என்ற பயனிலையை வச்சுக்கொண்டு யார் அல்ல எது என்று வினா எழுப்பிக்க பாண்டியர்கள் என்ற எழுவாயை கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் அதே பயனிலையை வச்சுக்கொண்டு யாரை அல்ல எது என்று வினா எழுப்பினோம்னு சொன்னா தமிழ்நாட்டை என்ற செயற்பொருளை கண்டுபிடிக்கலாம். இந்த தமிழ்நாட்டை என்றேக்க இந்த ஐயுரு வர்றபடியா இரண்டாம் வேற்றுமை. இந்த இரண்டாம் வேற்றுமையை தான் நாங்கள் வந்து செயற்பொருள் வேற்று என்றும் அழைக்கலாம். அதனாலதான் நாங்கள் இது இரண்டாம் ஐயுரு வேற்று வாரதை செயற்படு பொருள் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை சொல்லியம் என்று சொல்லி இன்னொரு சொல்லியம் பார்ப்போம். அக்கா தேர்வுக்காக விடிய விடிய படித்தார்.
இங்கே வந்து படித்தார்ன்றது பயனிலை. யார் படித்தார்? அக்கா படித்தார். அப்போ எழுவாய். எதை படித்தார்? எதை படித்தார்? அப்ப அக்கா தேர்வுக்காக பாடத்தை, இந்த பாடத்தை என்ற செய்யப்படு பொருள் வந்து இங்க தொக்கி நிக்குது. தொக்கி அல்லது மறைந்து நிக்குது. அப்ப செய்யப்படு பொருளும் வந்து எழுவாய் பயனிலை மறைந்து தொக்கி வார மாதிரி செய்யப்படு பொருளும் தொக்கி வரலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னா, நாங்கள் பயனிலையில வச்சு கொண்டு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறோம். முதல்ல பயனிலையை இனங்காணுவோம். பயனிலை இனங்காண்ட பிறகு அதுல இருந்து யார் அல்லது எதுவென்ற வினாவை எழுப்பினோம் என்று சொன்னா எழுவாயை கண்டுபிடிக்கலாம். அப்ப யார் படித்தார்? அக்கா படித்தார், எழுவாய் வந்துடும். அப்ப யாரை அல்ல எதை என்ற வினாவை அனுப்பினோம் என்று சொன்னா செய்யப்படுற பொருளை கண்டுபிடிக்கலாம். எதை அக்கா தேர்வுக்காக எதை விடிய விடிய படித்தார்? பாடத்தை. அப்ப அந்த பாடத்தை என்ற அந்த சொல் வந்து மறைஞ்சு நிக்குது. அப்ப இந்த தொக்கி நிக்குது. அப்ப இந்த பாடத்தை என்ற சொல் வந்து தொக்கி வந்தாலும் அது செய்யப்படு பொருள் தான். செய்யப்படு பொருள் இந்த சொல்லியத்துல தொக்கி வருது. அப்ப சில வாக்கியங்கள்ல செய்யப்படு பொருள் வெளிப்படையாக பெறலாம், தொக்கியும் மறைந்தும் பெறலாம். அப்ப செய்யப்படு பொருள் வந்து தொக்கியும் பெறலாம், மறைந்தும் பெறலாம். அப்ப நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். சொல்லியங்கள் அல்லது வாக்கியங்கள் வரைக்க செய்யப்படுபவர்கள் காணையில்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எதை அல்லது யாரு என்ற வினாவை போடேக்க செய்யப்பொருள் வந்துச்சுன்னு சொன்னா அங்க செய்யப்படுபொருள் மறைஞ்சிருக்கின்ற அர்த்தம். அந்த செய்யப்படுபொருளை நீங்க தான் இனங்காணும். வினாக்கள் வரைக்க வந்து உங்களுக்கு வந்து செய்யப்படுபொருள் வெளிப்படையாகவும் பெறலாம், செய்யப்படுபொருள் மறைஞ்சும் பெறலாம். நீங்கள் அதுக்குரிய வினாக்களை எழுப்பி அந்த செய்யப்படு பொருளை கண்டுபிடிச்சு இனங்காண்டு அந்த சொல்லியத்தை நிறைவு செய்யணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் நீங்க பரீட்சையில வந்து இலகுவாக எழுவாய் பயனில் செய்யப்படு பொருளை இனங்காண்டு புள்ளிகளை பெறக்கூடியா இருக்கும். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இது புதுசாரா இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் அமர்த்தி கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த காணொலியை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து அடுத்து வர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.